வணக்க மக்களே, வெல்கம் டு அலோ சீனியர் எபிசோட் 9 அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்ட்டு எபிசோட் 8 ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சீனியரும் நம்ம அஞ்சுவும் லவ் பண்ணுறது செம்மையாக போயிட்டுருக்கு. இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அஞ்சுவோட அம்மா என்ன அஞ்சு காலேஜ் போகலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏன் வெக்ஸாக பார்த்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அஞ்சுவும் நம்ம ஆரிஷும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சின்சியராக வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன நம்ம அஞ்சுவோட ஃபேமிலியில் இருக்க சில இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்கல. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காங்க. அஞ்சு வந்து அந்த பையன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியும் அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்தளவுக்கு வந்து கேர் பண்ணி அது எடுத்துக்கவே இல்லை நம்ம அஞ்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சீனியரான நம்ம ஹாரிஷை வந்து இவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பையனையும் போய் மிரட்டியெல்லாம் பார்த்தாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காலேஜ்லேயே வந்து ப்ரப்போஸ் பண்ணதான் எங்கள் ஹைலைட்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் அவங்களோட வீட்டுக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விஷயம் வந்துமே கொஞ்சம் பெருசாகவே போகுது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எல்லாம் கேட்குறாங்க, யார் அது, என்ன என்ன பண்ணிகிட்ருக்க, காலேஜ் போறியா இல்லை லவ் பண்ண போறியா அப்படி இப்படின்னு வந்து கண்ணா பின்னான்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே தெரியாத மாதிரியே இவங்க காலேஜ் போகலையே அப்படின்னு கேட்ட உடனே இவங்களுக்கு அப்போவே கொஞ்சம் டவுட்டாக வருது. என்னடா அம்மா வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. சரி இதை நம்ம எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி இல்லைம்மா போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நீ ஒழுங்காக காலேஜ் போகிறதுனா போ, அந்த பையன் கூட சும்மா சுற்றிட்டு இருக்கிறதுனா போவாத அப்படின்னு வந்து சொல்லவும் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ஒன்றும் தெரியல. அம்மா நான் அந்த மாதிரிலாம் போகலம்மா, நான் காலேஜ் தான்மா போகிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு, நீ ஒழுங்காக காலேஜ் போகிறதுனா போ, அப்படி இல்லைனா இங்கே வீட்டிலே இரு அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் சரிம்மா நான் வந்து காலேஜே போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு வழி இல்லாமல் வந்து போகிறாங்க. ஏன்னா செமஸ்டர் வேறு முடியிற ஸ்டேஜ் வேறு வருது அப்படின்னு வந்து ஆல்ரெடி நம்ம அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க. சரி இதில் அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணும்போது அப்பப்போ வந்து மீட் பண்ணுவாங்க, ஓகே அது ஆல்ரைட். ஆனால் இப்போ இடையில் இவங்களால மீட் பண்ண முடியாதப்போ ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து வெளில வந்து போகணுன்னா பொய் வந்து நிறையவே சொல்லி ஆகணும். ஏன்னா அஞ்சுவோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னாமே சாக்கு போக்கு எல்லாமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ சும்மா சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக விசாரிக்க போகிறாங்க. ஓ நீ அந்த பையனை தானே நீ பார்க்க போகிற அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்களோ வைங்களேன். இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் போகலம்மா, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேம்மா, நீ ஃப்ரெண்டை பார்த்ததெல்லாம் போதும், ஒழுங்காக நீ வீட்டிலே இரு, வேறு ஒரு பையனை வந்து நான் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த அளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னாக்கா போகுது. ஸோ இது எல்லாமே எப்படி இவங்க சமாளித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சு வந்து ஹரிஷ் எப்படி கைப்பிடிப்பாங்க அப்படின்றத தான் இந்த எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீனியரானுக்கான எபிசோட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹலோ சீனியர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிசோட் போயிட்டுருக்கிறதுனால ஸோ சீனியர் லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்னும் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து முன்னெடுத்து வச்சாகணும். ஸோ இது எல்லாமே சமாளித்து நம்ம சீனியர் எப்படி வந்து அஞ்சுவோட கையை பிடிப்பாங்க. ஸோ வீட்லேயும் நம்ம சீனியர் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சரி தம்பிக்காக எல்லாம் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்காவோட வளர்ப்பில் தான் நம்ம சீனியர் வந்து இருக்கார் இல்லையா. அதனால் அவங்களுடைய செலெக்ஷன் எப்பவுமே தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் சரி நம்ம தம்பி ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து அழகாக வந்து ஏற்றுப்பாங்க. இங்கே அஞ்சுவோட ஃபேமிலியில் தான் கொஞ்சம் இஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஸோ எல்லாமே இது எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத்தாக முடித்து கடைசி எபிசோடில் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ அப்டேட் இவ்வளோ தான். ஸோ எபிசோட் 8 யாரெல்லாம் பார்க்கலையோ அவ்வளோ சீனியரோடது. ஸோ அதுக்கான வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ரிவ்யூமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஞ்சு தன்னோட ஃப்ரெண்டை உசுப்பேற்றணுன்னே சொல்லிட்டு சீனியருக்கு எப்படி ப்ரொப்போஸ் பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு கடுப்பேற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கு எத்தனை டைம் நீ இதவே சொல்லிகிட்டு இருப்ப அப்படின்னு அவங்களும் வேற கொஞ்சம் கடுப்பாயே வந்து கேட்குறாங்க. இல்லை நீ மறந்துருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் நானும் ஒரு பையனை லவ் பண்ணலான்னு இருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நீ உனக்கு அந்த நூடுல்ஸ் பண்டை இருக்கான்ல, ஸோ அவனை நீ லவ் பண்ணு, அவனோட பேர் உன்னோட பேர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
ஏன்டி நீ மட்டும் இப்படி லவ் பண்ண, நான் மட்டும் அந்த பையனை லவ் பண்ணோம் போடி, எனக்கு தெரியாத யாரை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே அப்படி வந்து பேசிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீனியர் பசங்களோட பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக வந்து உக்காந்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஏய் இவன் நமக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாது, ஏன்னா அந்த மலையாள பசங்க ஆல்ரெடியே வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்கள ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு ஏதோ ஒன்று பெரிய ஆப்பம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லும். ஏன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதான் நீங்கள் என் கூட இருக்கீங்களா, எனக்கு போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் சொன்னது உனக்கு இல்லைடா எங்களுக்குடா, ஏன் நான் உங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு சேர்த்து ஏதாச்சும் செஞ்சிட போகிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் வந்து பயப்படுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு கிளாஸ் வந்து கெமிஸ்ட்ரி லேபு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த லேபு கண்டிப்பாக வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் உட்காந்துச்சு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வைங்களேன் செமஸ்டர் பூரா வந்து வெளியே தான் வந்து நிப்பாட்டி வச்சுருவாரு. அது கண்டிப்பாக வந்து இன்றைக்கான இதில் வந்து கிளாஸ் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சு அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டுருக்காங்க. ஏய் நானும் என்னுடைய சீனியரும் வெளில போகலான்னு இருக்கோம், எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஏய் நான்லாம் வர முடியாது, அவங்கள கூப்பிட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க பில்டப் பண்ணி சொல்லுவாங்க. ஏய் நான்லாம் உங்களெல்லாம் கூப்பிடல, நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட, என்ன நீ கிளாஸில் எனக்கு லீவ் சொல்லிவிடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் போனால் வீட்லேயும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சமாளிச்சிரு, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லத்தான் நான் ஒன்றுக்கிட்ட சொன்னேன். ஆனால் நாங்களாம் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் எங்கே சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிளேட்டை வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டாங்க. சரி சரி ஓகே போங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லி வந்து இவங்களும் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நம்ம சீனியரும் நம்ம அஞ்சுவும் பார்த்தீங்கன்னாக்கா மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சீனியர் அப்படின்னு கூப்பிடுவோம், "ஏய் என்னடி இப்போ இங்கே வந்திருக்க?" அப்படின்னு கேட்கவும், "இல்லை வெளில போகலாமா இன்றைக்கி?" அப்படி கேட்கும். "இன்றைக்கா முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லுவேன். சீனியர், "நான் அப்போ தான் முதல்ல நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணி நான் இப்போ தான் வெளில போகலான்னு கூப்பிட்ருக்கேன், இப்போவே நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்களா சீனியர் அப்படின்னு சொல்லவும், "ஏய் இன்றைக்கெல்லாம் வர முடியாதுடி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் முடியாது சீனியர், நீங்கள் வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இவங்க மலையாளத்தில் வந்து ஏதோ எதுவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி பசங்களால் லவ் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். சரி ஓகே வேறு வழி இல்லை, சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன், சரி வா போகலாம். ஏய் இரு இந்த பேக்காச்சும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரி போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் கொடுத்துட்டு அப்படியே வரேன். இல்லை பைக் எடுத்துகிட்டு வரேன், இரு பைக்கெல்லாம் வேணாம், வா நம்ம ஆட்டோவிலேயே போகலாம். ஆட்டோவில் எதுக்கு, இல்லை ஆட்டோவில் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேசிகிட்டே போகலாம், ஸோ யாருக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து ஆட்டோவிலே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஆட்டோவில் போகிறவங்க எங்கடா போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆட்டோவில் நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேட்டருக்கு தான் வந்து படத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே போயிட்டு வந்து அழகாக வந்து படத்தை பார்த்துட்டு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சுவோட அக்கா பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மாமா எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சீக்கிரம் வேறு காலேஜுக்கு போயிடும், ஒருவேளை நல்லா படிக்கிறானோ அப்படின்ட்டு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. பாப்பா ஃபோனு ரிங் ஆகுது, பட் எடுக்கவே இல்லை, ஒருவேளை மாமா பேசி படிச்சுட்ருப்பாங்களோ ரொம்ப பிஸியாக அப்படின்னு நினச்சி வந்து ஃபோனையும் வச்சுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சும் நம்ம சீனியரும் பார்த்தீங்கன்னாக்கா படத்தை முடிச்சுட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. ஏய் எனக்கு இந்த தேட்டர்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த 3 படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அன்னைக்கு வந்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு, அதுவும் நான் மேலே போய் இல்லை டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருந்தேன், அப்போ தான் என்னை கையை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏய் அந்த 3 படத்துக்கு நீ வந்து இருந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நானும் வந்து நான் கீழேலாம் இருந்தேன், அப்போ நீ மேலே அந்த டான்ஸ் ஆடின அந்த பிங்க் சுடி நீ தான் போட்டிருந்த. ஆமாம் சீனியர், எனக்கு அந்த 3 படம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எத்தனை டைம் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பார்த்துட்டே இருக்கும் போல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த 3 படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து 2 பேரும் வந்து பேசிட்டு வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. சரி ஓகே, இப்போ வேறு வீட்டுக்கு வேறு போகிறதுக்கு வேறு லேட் ஆகுது, நான் போகிறேன் சீனியர் அப்படின்னு சொல்லி, இரு இரு அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அம்மாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் இல்லை இல்லை கண்டிப்பாக வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு வந்து போகிறாங்க. சரி சரி ஓகே பார்த்து பத்திரமா போ, சரி ஒரு கிஸ்ஸாச்சும் கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொன்ன உடனே, சீனியர் நான் இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் கேட்டிருக்கேன், நீ வந்து கொடுக்கல, இப்போ நீங்கள் கேட்ட உடனே நான் எங்கே சீனியர் நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே வந்து பரப்பட்டு வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம சீனியரும் அவரும் கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம சீனியர் ஏதோ டென்ஷனில் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய டைம் வந்து ஃபோன் பண்ணியிருப்பார் போல். ஸோ இவங்க வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய டைம் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க, ஹலோ சீனியர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க போல். ஏய் எத்தனை டைம்லேயும் உனக்கு ஃபோன் பண்ணுறது, எதுவும் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், மறந்து ஃபோனை வந்து பேக்லேயே வச்சுட்டு இருந்தேன், சைலண்ட்டில் இருந்துச்சா அதான் தெரியல சீனியர், இப்போ தான் பார்த்தேன் அதான் ஃபோன் பண்ணேன். சரி சரி ஓகே வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நான் சேஃபாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சீனியர், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது சீனியர், நான் போய் தூங்குறேனே சீனியர் அப்படின்னு சொல்லி, இருடி நான் இப்போ தானே ஃபோனே பண்ணியிருக்கேன். இல்லை சீனியர் எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே தூங்கு அப்படின்னு வந்து இவங்களும் வந்து போய் தூங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் வந்து ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சு வந்து தூங்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, "ஏய் அஞ்சு என்ன காலேஜ் போகலையா?" அப்படின்ட்டு. அஞ்சு வந்து எந்திரிச்சு திக்குமுன்னு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ வந்து பிரச்சனையா இல்லை என்ன இவங்க எதுக்காக இப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து கடைசியா வந்து முடிச்சிருந்தாங்க. சரி பார்ப்போம் அந்த 9வது எபிசோடில் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றத. சரி ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோட அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதே மாதிரி வெப் சீரிஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு 19 வீடியோவோட உங்களை சந்திக்கலாம் நினைக்கிறேன். டில் தென் see you, bye bye.